எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. எப்படிண்ணா தோசை பிரட்டி போட்ட மாதிரி அப்படியே மாறிட்டியே? எல்லாம் தேவ செயல். ஏன் அகஸ்டின் இது பாட்டிக்கு வரல? நான் பழைய அகஸ்டின் இல்ல, புது அகஸ்டின். இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், ஊழியம் பண்ண போறேன். பாப்போம் பாப்போம். என்னென்ன ஊழியம் பண்ண போறீங்க? அதுதான் தெளிவில்லாம இருக்கேன், யாருத்த கேட்கன்னு தெரியல. ஜெயின் இங்க தான் இருக்கா? என்ன ஜெயின், வாங்க மாமா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன்னை ஆளே பார்க்க முடியல. ஊர்ல தான் இருக்கியா? ஊர்ல தான் இருக்கேன் மாமா. அப்ப சர்ச்சில் உன்னை நான் பார்க்கலையே. சர்ச்சுக்கு வந்தா தானே பாப்பீங்க. அப்ப நீ சர்ச்சுக்கு வர்றது இல்லையா? இல்ல மாமா. ஏன்? சண்டே கிளாஸ் எடுத்த, கிராம ஊழியத்துக்கு போன, பாட்டெல்லாம் லீட் பண்ண. நான் ஆண்டவருக்கு தூரமா இருந்தேன். ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு டீச்சர் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அதனால எனக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால ரோசியக்கா மாதிரி சண்டே கிளாஸ் எடுத்தேன், கிராம ஊழியத்துக்கு போனேன், பாட்டு லீட் பண்ணேன். ஆனா அது எனக்கு திருப்தியா இல்லை, ஏதோ வெறுமையா இருந்துச்சு. யாருமே என்னை பாராட்டவும் இல்லை. அதான் ஊழியத்தை விட்டுட்டேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நீயா ஏதாவது ஊழியம் பண்றது, அடுத்தவங்களை பார்த்து ஊழியம் பண்றது, அடுத்தவங்க பாராட்டுக்காக ஊழியம் பண்றது சரியில்லை ஜெயின். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யாம நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேட்டு அவர் சொல்றது செய்யறதுதான் ஊழியம். அப்படியா? ஆமாமா. பைபிள்ல பவுல்னு ஒரு ஊழியக்காரரு ஒன்ன மாதிரி செய்யாம, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேட்டு அவரோட விருப்பத்தை தெரிஞ்சு ஊழியம் பண்ணதுனாலதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாவும் தேவனுக்கு மகிமையாவும் இருக்கிறாரு. ஒரு இடத்துல வேலைக்கு போனா முதலாளி என்ன வேலை சொல்றாரோ அதைத்தான் நாம செய்யணும். அதை விட்டுட்டு எல்லாம் வேலை தானேன்னு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சா முதலாளி எதுக்கு வரா? இல்ல மாமா. அதே மாதிரி ஊழியம் கர்த்தருடையது, அதை அவர் சொல்றபடிதான் செய்யணும். சூப்பர் மாமா. இப்போ என்னோட மனசு தெளிவாயிருச்சு. நானும் பவுல போல ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றது சரி மாமா. நல்லதுமா, அது உடனே செய். நான் வர்றேன். ஷூர் மாமா. பை பாய். என்னண்ணா நின்றுட்டீங்க? இனி நிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றபடி ஓட்டத்தை ஆரம்பிக்க போறேன்.